அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் மாறி மாறி இலவசங்களை அள்ளி தெளிக்கிறாங்க. அவங்க இன்னொரு 2 லட்சம் கோடி அதிகமானா அவங்களா கட்ட போறாங்க? கட்ட வேண்டிய பொறுப்பு கடப்பாடு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர் தலையில தானே இருக்கு. இவர் 1000னா இவர் 2000, அவர் பெண்களுக்குன்னா இவர் ஆண்களுக்கு. தேர்தலில் ஜெயிக்கணும், எப்படியாவது ஜெயிக்கணும்ன்ற ஒரு குறுகிய நோக்கத்துக்காக இந்த மாநிலத்தின் பொருளாதாரத்தை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல அறிவிப்புங்க. வங்கிகள் அப்ப என்ன ஆகும்? வங்கிகளுக்கு நீங்க பணம் கொடுக்க மாட்டீங்களா? வங்கி திவால் ஆயிடுமா? படிப்படியாக நாங்கள் மதுவிலக்கை அமல்படுத்துவோம். இளம் விதவைகள் இந்தியாவிலேயே அதிகமாக இருக்காங்கன்னு கனிமொழி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ முத்துசாமி என்ன சொல்றாருன்னா, திடீர்னு அதை பழக்கத்தெல்லாம் நிறுத்த முடியாது. இந்த அறிவு, இந்த புத்தி எடப்பாடி இருக்கும்போது ஏன் திமுகவுக்கு இல்லை? அந்த விஜய் அவர்கள் எப்ப மக்கள் கிட்ட போவாங்க, மக்கள் கிட்ட எப்ப பேசுவாங்க அப்படின்றத மக்களை சந்திக்கிறதுனா எனக்கு புரியலைங்க. ஒரு வீடா அவர் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அவர் ஈரோட்ல பேசினாரு. கொஞ்சம் இருங்க. காவல்துறை ஏன் அவருக்கு அவங்க கட்சி மீட்டிங்க்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க? காவல்துறை பத்திரிகையாளரை சந்திக்க கூடாதுன்னு ஏதாவது அனுமதி இருக்குதா சார்? பத்திரிகையாளரை சந்திக்கிறது வேற. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? மக்களை சந்திக்கல. நிர்மலா சீதாராமனுடைய பட்ஜெட் அப்படின்றது அவங்க அறிவிச்சாங்க. அதில் தமிழகத்துக்கு எந்த நிதியுமே எந்த விதமான அறிவிப்புமே இல்லை. இது ஒரு பக்கம் இருக்க, பல்வேறு பிரச்சனைகளுக்கு நம்ம தொடர்ந்து மத்திய அரசுக்கிட்ட கையேந்திக்கிட்டே இருக்கோம். அவங்களும் நமக்கு காசு கொடுத்த மாதிரி இல்லை, தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் மாறி மாறி இலவசங்களை அள்ளி தெளிக்கிறாங்க. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, சடனாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் ஒரு சில அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நான் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, முன்னதாக மகளிருக்கு 2000 கொடுத்துருந்தாரு. இன்றைக்கி ஒரு முக்கியமான அறிவிப்பாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கல்வி கடனை நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆண்களுக்கு இலவச பஸ்ஸை விட்டுட்டீங்களா? ஆமாம் சார், அது முன்னதாக கொடுத்துருந்த அறிவிப்பு நல்ல முக்கியமாக பார்க்க போகிறத நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடியதில் ஆண்டுக்கு 3 சிலிண்டர், அதே மாதிரி இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா கல்வி கடன் ரத்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே முதல்ல எப்படி பாசிபிள் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ 10 லட்சம் ரூபா 10 லட்சம் கோடி கடனில் இருக்கக்கூடிய தமிழகம், நீங்கள் என்ன தைரியத்தில் இவ்வளவு கடன்களையும் இவ்வளவு இலவசங்களையும் அள்ளி தெளிக்கிறீங்க? என்ன கேட்குறீங்களா? எப்படி என்ன? அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க இன்னொரு 2 லட்சம் கோடி அதிகமானா அவங்களா கட்ட போகிறாங்க? கட்ட வேண்டிய பொறுப்பு கடப்பாடு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர் தலையிலையும் தானே இருக்கு. இப்போ 10 லட்சம் நீங்கள் சொன்னீங்க. எனக்கு கிடைச்ச புள்ளி வரும்படி 9.5 லட்சம் கோடி தான் கடனில் இருக்குது. ஒருவேளை இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளே அது 10 லட்சம் ஆகலாம். ஃப்யூச்சரை நினச்சி நீங்கள் சொல்லிட்டீங்க போல இருக்கு. ஸோ இந்த 9.5 லட்சம் கோடிக்கு 60,000 கோடி நாம் வருடந்தோறும் வட்டி கட்டிகிட்டு இருக்கோங்க. கடன்னா அதுக்கு வட்டி இல்லாமல் யார் கடன் கொடுப்பாங்க? ஸோ 60,000 கோடி நாம் ஆண்டுதோறும் நம்ம வட்டி செலுத்துகிறோன்னா, மாதந்தோறும் 5,000க்கு மேலே வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோம். எவ்ரி மந்த்து 12×5 60. 5,000 கோடி. 5,000 கோடி அதாவது வட்டி மட்டுமே போயிட்டுருக்கு. அசல் போல. புரியுதுங்களா? அப்போ 60,000 கோடி வட்டி தான் போகுது. இப்போ அந்த 9.5 லட்சம் அப்படியே இருக்குது. இதில் நீங்கள் ஒரு தகவல் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. 1947லேருந்து 2021 வரைக்கும் எவ்வளோ சீஃப் மினிஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க. இந்த கட்சியில் அந்த கட்சியில் எல்லாம் எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி, அண்ணாதுரை, அப்புறம் காமராஜர், ஓமந்தூரார், ராஜாஜி, இப்படி நிறைய சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காங்க. 21 வரைக்கும் மொத்தமே கடன், தமிழ்நாட்டு கடன் 4.5 லட்சம் கோடி. இப்போ 21லேருந்து 4.25 வருஷத்தில் 5 கோடி 5 லட்சம் கோடி. 4.5 லட்சம் கோடி. இது 5 லட்சம் கோடி. இப்போ ஒரு ஸ்டாலின் 4.25 வருஷத்தில் இந்த 40, 50, 60 வருஷத்தில் வாங்கின கடனை 4 வருஷத்தில் வாங்கியிருக்கிறாருன்னா தமிழ்நாட்டின் பொருளாதாரம் எந்த அளவுக்கு சரிவை நோக்கி போயிட்டுருக்குது.
அவங்கள கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கடன் வாங்கி நல்ல விஷயத்தை தான் இல்ல பண்ணுறோன்றாங்க. சார், அவங்க அவங்க தரப்புல இருந்து வைக்கக்கூடிய விஷயம் என்ன அந்த அப்படின்னா, குறிப்பிட்ட ரேஷியோக்குள்ளே தான் நாங்கள் இன்னும் வாங்கிட்டு இல்ல இருக்கோம். சார், 23% வாங்கலாம், அதை தான் வாங்கிட்டு இல்ல இருக்கோன்றாங்க. இதுவரைக்கும் வளர்ந்த தமிழ்நாட்டுக்கும் இப்ப எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வளர்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் நாங்க வாங்கியிருக்கக்கூடிய கடன். தமிழகத்துல வந்து கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே வந்து தமிழகம் முன்னிலையில இருக்கு அப்படின்னா வாங்கக்கூடிய கடன் கடன் தான். வாங்கி தான் இவங்க முன்னிலைப்படுத்தியிருக்காங்களா? கடன்லாம் வாங்காமலே காமராஜர் 9½ வருஷம் மிகச்சிறப்பான ஆட்சியை கொடுத்தாரு. அது பாருங்க, அது அப்படி இதெல்லாம் சொல்லக்கூடாது. கடனை குறைக்க வேண்டும் என்ற சிந்தை யாருக்குமே இல்லை. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து தேர்தலில் வெற்றி பெறணும், ம். மக்களுக்கு நலத்திட்டங்கள் என்ற பேரில் அரசு பணத்தை எடுத்து வாரி இறைக்கிறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ விடியல் பயணம்னு சொல்லி பெண்களுக்கு எந்த விதமான தகுதியையும் நிர்ணயிக்காமல் எல்லா பெண்களுக்கும்னு அறிவித்தாங்க. ம். இதில் எங்கே மிஸ்யூஸ் ஆகுதுன்னா, ஏழைகளுக்கு அறிவிப்பது, ஏழைகளுக்கு வந்து நலத்திட்டங்கள் கொடுப்பதை யாரும் எதிர்க்க மாட்டாங்க. கண்டிப்பா. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே வசதி படைத்து, இப்போ அலுவலகத்தில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், பேங்க்கில் வேலை செய்கிற பெண்கள் கூட வந்துட்டு போகிறாங்க ஃப்ரீயாக. இது அந்த டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய அடித்தளத்தையே தகர்த்துடுச்சு. இன்றைக்கி அதனுடைய ஃபைனான்ஸ் வந்து எல்லா டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனும் ரெட்டில் இருக்குது, எதுவும் லாபத்தில் இல்லை. இப்போ நீங்கள் அதாவது பிள்ளையாருக்கு வந்து இன்னொருத்த ஏதோ கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்சா மாதிரி இந்த மாநிலத்தின் பொருளாதாரம், இந்த மாநிலத்தின் பொதுத்துறை நிறுவனமான ஒரு அரசு போக்குவரத்து கழகத்தை நஷ்டத்தில் தள்ளிட்டு நீங்கள் வந்து லாபத்து, அதாவது அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக இது மாதிரி திட்டங்களை, அதாவது பொருளாதாரத்தை கணக்கு வச்சு பண்ணுங்க. அதாவது ஏழைக்கேற்ற எல்லூரணிடுவாங்க, விரலுக்கேற்ற வீக்கம் வேணும். அப்போது இந்த டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ஸ் எல்லாம் நல்லபடியாக நடத்தி லாபத்தில் இருந்தால் நீங்கள் இதெல்லாம் செஞ்சால் யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி சொல்கிறேன், டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸ் ரிட்டையர் ஆனாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகுது, 6 வருஷம் ஆகுது, பென்ஷனரி பெனிஃபிட்ஸ்லாம். ஏன்னா அந்த ஃபண்டையும் இவங்க எடுத்து காலி பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். இது வந்து மிஸ்அப்ரோப்ரியேஷன் தான். ஒரு ஹெட்டில் கொடுத்ததை, பென்ஷனுக்காக சேமிக்கப்பட்ட அந்த ட்ரஸ்ட் ஃபண்டை கவர்மெண்ட் எடுத்து வேறு திட்டங்களுக்கு, வேறு செலவுகளுக்கு பயன்படுத்துறதுன்றது இது ரொம்ப தப்பான விஷயம். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் தான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடக்குது. இப்போ எடப்பாடியும் ஸ்டாலினும் போட்டி போட்டுக்கொண்டு, அவர் 1000னா இவர் 2000, அவர் பெண்களுக்குன்னா இவர் ஆண்களுக்கு, அவர் வந்து வேற என்ன சொல்ல போகிறாரோ தெரியல, கதாநாயகியாக வரும்னு கன்னிமொழி சொல்லிட்டு இருக்காங்க. போன முறை கதாநாயகன்னாங்க, அதில் 505 இன்னும் 100 கணக்கில் பாக்கி இருக்குது. அப்போ இந்த கதாநாயகி வந்து அப்புறம் வில்லன் யார் வர போகிறாங்கன்னு தெரியல. இப்போ இது வந்துங்க ரொம்ப தேர்தலில் ஜெயிக்கணும், எப்படியாவது ஜெயிக்கணுன்ற ஒரு குறுகிய நோக்கத்துக்காக இந்த மாநிலத்தின் பொருளாதாரத்தை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பேசுகிறாருன்னு தெரில. 3 சிலிண்டர் எப்படி ஃப்ரீயாக கொடுப்பாரு? அதே போல் நீங்கள் வந்து கல்வி கடனெல்லாம் நாங்கள் ரத்து பண்ணுறோம், விவசாயி கடனே ரத்து ஆகாமல் கிடைக்குது. இப்போ கல்வி கடனை எப்படி ரத்து பண்ணுவாங்க? அறிவிப்பு நல்ல ஒரு அறிவிப்பு தானே ஐயா. நல்ல அறிவிப்புங்க. வங்கிகள் அப்போ என்ன ஆகும்? வங்கிகளுக்கு நீங்கள் பணம் கொடுக்க மாட்டீங்களா? வங்கி திவால் ஆகிடுமா? வங்கியில் பணம் போட்டிருக்கிறாங்கல்ல, பப்ளிக் தானே பணம், வங்கி என்ன அச்சடிக்குதா? வங்கியில் இருக்கிற முதலீடு என்பது மக்களின் சேமிப்பு தானே. இப்போ அவங்க கடன் கொடுத்துருக்காங்க, அந்த கடன் வட்டியோடு திரும்பி வந்தால் தானே அது வந்து சுழலும், ரொட்டேட் ஆகும். அப்போ நீங்கள் ஒன்று அரசாங்கம் அதுக்கு அந்த கடனை அடைக்கணும், அதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ அரசாங்கத்துக்கிட்ட ஏது பணம்? இன்னும் கடன் வாங்குவீங்களா? இப்போ நீங்கள் வந்து தூய்மை பணியாளருக்கு வேலை கொடுங்கன்னா பணம் இல்லைன்றீங்க, பகுதி நேர ஊழியரை நிரந்தரப்படுத்துறங்கன்னா வேலை இல்லைன்றீங்க, சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்கன்னா ஃபண்டு இல்லைன்றீங்க. இப்போ இதுக்கெல்லாம் எப்படி? நீங்கள் ஒவ்வொரு பேப்பரையும் எடுத்து பாருங்கள், கடந்த 1 மாதமாக விளம்பரங்கள் எவ்வளோ போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த 5 வருஷத்தில் இவ்வளோ சிக்கல் இருக்கும்போது ஒரு சேமிப்பு பண்ணோமா வேணாமா? சிக்கனம் பண்ணோமான்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ணோமா வேணாமா? கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கூடிக்கிட்டே போகுது.
அதுவும் விளம்பரங்கள் பாருங்க, இது இது வந்து இன்னும் பல மாதங்களுக்கு தொடரும். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வர்ற வரைக்கும் இவங்க விளம்பரத்தை போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. எஃப்எம்ல, டிவியில், பத்திரிகையில். இதெல்லாம் யார் பணம்னு நினைக்கிறீங்க? விளம்பரம்ன்றதை தாண்டி இல்லை இவ்வளோ பணம் கோடி நீங்கள் வட்டி கட்டிக்கிட்டு கடன் வச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இதெல்லாம் பண்ணால் யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு 50 ரூபா வருமானம் வருது, ஒரு 5 ரூபா 10 ரூபா செலவு பண்ணால் பிரச்சனை இல்லை. நீங்களே வந்து 100 ரூபா கடனில் உட்காந்துட்டு வட்டி கட்டிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் நான் வந்து இதெல்லாம் அரசாங்கம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல, உங்களுக்கு செய்வதற்கான ஒரு கம்ஃபர்டபுளே இல்லையா? சுற்றி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, பணம் இல்லைன்றீங்க. ஆனால் இதுக்கு மட்டும் எங்கேருந்து பணம் வருது? அப்போ கடன் வாங்குறீங்க. அப்போ அந்த கடனுக்கு வட்டி, இது திரும்பவும் அழுத்துது. இது ஒரு விசைச்சக்கரங்க. கடன் வாங்கிறது, வட்டி கட்டுறது, அப்புறம் அடுத்ததுக்கு கடன் வாங்கிறது, இது வந்து ஒரு ஆபத்தான போக்குன்னு தான். அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அவங்களுடைய தேர்தல் பொறுப்பில்லாத இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணிக்கிறாங்க. 30 வருஷம் திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கின்றன. ஆனால் இவ்வளவு இரஸ்பான்சிபிளாக இருப்பாங்க? உங்கள் வீட்டில் இப்படி நடந்துக்குவீங்களா? உங்கள் வீட்டின் பொருளாதாரத்தை இப்படி நீங்கள் பண்ணுவீங்களா? அப்படி தானே நாட்டின் பொருளாதாரத்தை பண்ணோம். நாடு வந்து கஜானா இருக்குதுன்னு அடித்து விட முடியுமா? அது 2 பேரையும் தான் நான் சொல்கிறேன். அதாவது ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்தை சுவைக்கணுன்றதுக்காக இதில் ஊழல் பெரிய அளவுக்கு பணத்தை சாப்பிடுதுங்க. டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் பணம் போச்சுன்னா அது திரும்பி வரும். ஊழலில் போகிற பணம் எங்கே திரும்பி வரும்? அதனால் கரப்ஷனும் ஹையாக இருக்குது இவங்க 2 பேர் ஆட்சியில். இந்த மாதிரி மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ், அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதால மேலும் கடனாக தான் ஆகும். அதனால தான் இந்த 4.25 வருஷத்தில் 5 லட்சம் கோடி ஆனது கடன். இதுதான் இப்போ தான் வந்து 10 லட்சம் லேப்டாப்பை கொடுக்குறாங்க, அவசரமாக கொடுக்குறாங்க. அது +2 காரனுக்கு கொடுக்கல, காலேஜில் இருக்கிறவங்க கொடுக்குறாங்க. இன்னும் 2-3 மாதத்தில் அவன் காலேஜ் விட்டு போயிடுவான். ஏன்னா அவன் 18 வயசு ஆகியிருக்கான். அந்த பார்த்து அவனுக்கு ஓட்டு இருக்குதான்னு பார்த்து கொடுக்குறாங்க. ஹைஸ்கூலில் படிக்கிறவன் பல பேருக்கு ஓட்டே இருக்காது. ஸோ இது எல்லா சிந்தனையும் ஓட்டை வாங்கணும், ஜெயிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும், கொள்ளை அடிக்கணும், இப்படியே போயிட்டு இருந்தா இந்த மாநிலம் மக்கள் என்ன ஆவாங்க? அதான் என்னுடைய கேள்வி. 2 பேருமே தேர்தலை நோக்கிய பயணத்துல வந்து ரொம்ப தீவிரமா இருக்காங்க சார். தேர்தலில் வெற்றி பெறணுன்ற குறியா இருக்காங்க. என்ன இருந்தாலுமே வந்து அவங்க மக்களுக்கான அறிவிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி என்ன, நான் வந்தா மக்களுக்கு என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எதுவுமே எனக்கு சம்பந்தம் இல்லை, சொன்னதே செய்யாம இருக்காங்களா? அதை என்ன சொல்றது? பல்வேறு திட்டங்களை நாங்க நிறைவேற்றிருக்கேன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் டாஸ்மாக் கடைகளை மூடுவோம், படிப்படியாக நாங்கள் வந்து மதுவிலக்கை அமுல்படுத்துவோம், இளம் விதவைகள் இந்தியாவிலேயே அதிகமாக இருக்காங்கன்னு கனிமொழி தான் சொல்லிட்டு இருந்தாங்க போன தேர்தலில். இப்போ முத்துசாமி என்ன சொல்கிறாருன்னா, திடீர்னு அதை பழக்கத்தெல்லாம் நிறுத்த முடியாது, படிப்படியாக தான் பண்ணணும் அப்படின்னு. இப்போ இந்த அறிவு, இந்த புத்தி எடப்பாடி இருக்கும்போது ஏன் திமுகவுக்கு இல்லை? மூடுன்னெலாம் பேசிகிட்டு இருந்தீங்களே. அதனால் சந்தர்ப்பவாத நிலை எடுக்கிறார்கள். அவங்க வந்து இதெல்லாம் விட்டுட்டு தேச நலன், மாநில நலன், மக்கள் நலன், இதை நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் அது வந்து ஒரு நல்ல ஆட்சியாக இருக்க முடியுங்க. ஓகே, அப்படி வந்து இப்போ புதுசாக இருக்கக்கூடிய தாவேக்க கட்சியின் தலைவர் விஜய் இருக்காரான்றதா என்னுடைய கேள்வி. விஜய் மற்ற 2 பேரும் சார் தேர்தலை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மக்களுக்கு என்ன தேவைன்றதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, களத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் மட்டுமே வந்து இன்னும் பனையூரில் நான் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் என் குடும்பத்தை சந்திக்கிறேன், என்னுடைய ஃபேன்ஸை சந்திக்கிறேன், என் தொண்டர்களை சந்திக்கிறேன், நான் ஜாலியாக இருப்பேன், இன்னும் மக்களுக்கு என்ன தேவைன்றதை நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டில் இருக்காரான்றது பலருடைய கேள்வியாக இருக்குது. இல்லையே, அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார. அதாவது வந்து நிறைவேற்ற முடியாத, நிறைவேற்ற இயலாத பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நான் மக்களை வஞ்சிக்க மாட்டேன். எது சாத்தியமோ, எது தேவையோ, எது முடியுமோ அதைத்தான் நான் சொல்வேன். இது ஒன்றுலேயே அவர் எல்லாரையும் விட உயர்ந்துட்டார. ரொம்ப தெளிவாக மக்கள்கிட்ட சொல்லிட்டார். இதை நான் வந்து 3 சிலிண்டருன்னா என்ன, 4வது சிலிண்டரு இல்லை, இவர் ஆண்களுக்குன்னா ஒருத்தர் வந்துட்டு ஏதாவது 3ஆம் பாலினத்துக்கும் ஃப்ரீ, இப்படி அவர் காம்படிட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணல. 2வது அவர் என்ன சொல்ல போகிறான்றது டாக்டர் அருண்ராஜ், இந்த எக்ஸ்-IRS ஆஃபீஸர் தலைமையில் அந்த டூர் போயிட்டுருக்கு அந்த குரூப்பு. அவங்க வந்து மக்கள்கிட்டலாம் கேட்டுட்ருக்காங்க.
அதை கேட்டு அவங்க வந்து இப்போ சொல்ல போகிறாங்க. அவங்க அதை வந்து விரைவில் அறிவிச்சிருவாங்க அவங்க தேர்தல் அறிக்கையை. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, 30 வருஷம் ஆட்சி பண்ண கட்சிகளுக்கு மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாதா? இப்போ இவங்க ஏன் டூர் பண்ணி கேட்டுட்ருக்காங்க? இவங்கக்கிட்ட இவ்வளோ எம்எல்ஏ எம்பிகள் இருக்காங்க, அவங்கள கேட்டாலே சொல்லுவாங்களே. இப்போ இவங்களுக்கு ஒரு எம்எல்ஏவும் இல்லை, எம்பியும் இல்லை, இவங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லை, தொடங்கி 2 வருஷம் தான் ஆச்சு. ஸோ தே ஆர் கோயிங் அண்ட் அப்ரோச்சிங் த பீப்புள், என்னெல்லாம் உங்களுக்கு குறை சொல்லுங்கன்னு கேட்டு எழுதுகிறாங்க. ஆனால் திமுக அதிமுக எதுக்கு மக்கள் குறையில்லை? இவங்க தான் ஆட்சியிலே இருந்திருக்காங்களா? இவங்களுக்கு இவ்வளோ நாளாக தெரியலையா? 60 வருஷம் போதாதான் மாற்றி மாற்றி ஆண்டிருக்காங்களா? எல்லாமே ட்ராமாங்க. அதாவது விஜய் வந்து நடிக்கிறத விட்டார் சினிமாவில். ஆனால் நம்ம அரசியல் கட்சிகள், ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி நிஜ வாழ்க்கையில் பிரமாதமாக நடிச்சுட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ரெண்டாவது, நீங்கள் பேசும்போது அப்படி விட்டீங்க, அவர் ஃபன் பண்ணிகிட்ருக்காரு பனையூரில். என்ன ஃபன் பண்ணிகிட்ருக்காரு? அவர் ஒன்றும் ஃபன்லாம் பண்ணல, ரொம்ப சீரியஸாக இருக்கார். 6ஆம் தேதி அவங்களுடைய 234 தொகுதிக்கும் வேட்பு மனு தாக்கல் தொடங்க, ஏதாவது விருப்ப மனு கேட்குறாங்க. 14ஆம் தேதி வரைக்கும் கேட்டு அப்புறம் அதை நேர்காணல் ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து ரொம்ப தெளிவாக போயிட்டுருக்காங்க மக்களை நோக்கி. இப்போ இந்த 2வது ஆண்டு முடிஞ்சு 3வது ஆண்டு பனையூரில் நடந்தது ஒரு பெரிய விழா. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஊர்லேயும் நடத்திக்கிட்டே இருக்காங்க. சைமல்டேனியஸாக தே ஆர் மீட்டிங் த பீப்புள், சைமல்டேனியஸாக பப்ளிக் மீட்டிங்ஸ் கோயிங் ஆன். நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும், அவங்க தலைவர்கள் நிர்வாகிகள்லாம் எல்லா பக்கமும் போயிட்டுருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. ஒய் யூ சென்டர் அரவுண்ட் ஒன்லி மிஸ்டர் விஜய்? பிகாஸ் எல்லாருமே வந்து விஜயதாச நோக்கி இருக்காங்க. விஜய் வந்து பாப்புலர் ஃபிகர். நீங்களே சொல்றீங்க. இப்போ நான் வந்து இப்போ ஒரு 10 பேர் இருக்க இடத்துல வந்து முதலமைச்சரோட எடப்பாடி அவர்களோ போய் பேசுனா வந்து பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு மாசு இருக்குன்றது வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படின்றப்ப அந்த விஜய் அவர்கள் எப்போ மக்கள் கிட்ட போவாங்க, மக்கள் கிட்ட எப்போ பேசுவாங்க அப்படின்றத நான் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் போறேன் அப்படின்னா எப்படி போனா இல்லைங்க. விஜயுடைய கட்சி போயிட்டு இருக்க. நீங்கள் இப்போ மோடி எப்போ மக்கள்கிட்ட போவார், மோடி எப்போ பத்திரிகையாளரை சந்திப்பாரு? வந்து ஒரு டெய்லி நீங்க பாத்தீங்கன்னா மனதின் குரல் சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பேசிட்டே இருக்காரு. டெய்லி கிடையாது, மாசத்துக்கு ஒரு தடவை கடைசி ஞாயிற்றுக்கிழமை பேசுவார். அவர் மட்டும்தான் பேசுவார், நோ இன்ட்ராக்ஷன், ஒன் வே ஸ்பீச் தான் அது. புரியுதுங்களா? அவர் பத்திரிகையாளர்லாம் சந்திக்கிறது இல்லை. அதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க 11 வருஷமா. ஏன் இவர் பார்க்கல? இவர் ஏன் வந்து மக்களை பார்க்கலன்னா, அவர் வெளியே வந்து அவர் வந்து ஒரு, நீங்களே சொல்கிறீங்க, பாப்புலரான ஒரு ஃபிகர். அவர் இன்றைக்கி அரசியலில் வந்துட்டார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு டபுள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தேவை அவர்களுக்கும் அவர் கட்சிக்கும் இருக்குது. இப்போ காவல்துறை என்பது ஒரு தலைப்பட்சமாக இருக்குது, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இப்போ சேலத்தில் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அவங்களுக்கு அனுமதி கேட்டாங்க, இது வரைக்கும் இன்னி வரைக்கும் கொடுக்கல. புரியுதுங்களா? ஆனால் முதல்வர் ரோட் ஷோ நடத்துகிறாரு, உதயநிதி ரோட் ஷோ நடத்துகிறாரு, கனிமொழி மாநாடு நடத்துகிறாங்க, ஏன் பிரேமலதா கூட மாநாடு நடத்துகிறாங்க. ஏன் தாவேக்காவுக்கு மட்டும் எங்கே பேனர் வச்சா ராத்திரியோட ராத்திரியே கட்டுறாங்க? திருச்செங்கோடில் அந்த இவர் அருண்ராஜ் எவ்வளோ சண்டை போட்டார் ராத்திரியில். நாங்கள் அனுமதி கெட்டு வரி கட்டி நாங்கள் வச்சுருக்கோம், ஏன் வந்து எடுக்கிறீங்க திருட்டுத்தனமாக ராத்திரியில்? அப்போது ஆட்சியும் அதிகாரமும் காவல்துறையும் திமுக கையில் இருக்கிறதால அவங்க அது வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக விஜய் அவங்களுக்கு த்ரெட்டாக இருக்கிறதால ஒப்பீனியன் போல்லாம் அப்படி தானே வருது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜயை வந்து மொபைல்கிட்டே இல்லாத பண்ணணும், எந்த இடத்துலையும் அவருக்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடாது, கோர்ட்டுக்கு போய் அவர் வாங்கின்னு வரணும். இப்படி பண்ணால் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வெளியே வா வெளியே வா, எங்கே வெளியே வர்றது? வெளியே வராமல் இருக்கிறதுக்கு எல்லா வேலையும் போடுறீங்க. அதனால் வந்துங்க, அவர் வெளியே வரலை அப்படின்றதுக்கு அவர் மட்டும் காரணம் இல்லை, அவர் விரும்புகிறாரு, வெளியே வரணும்னு நினைக்கிறாரு. ஆனால் காவல்துறை அனுமதி இல்லாத வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. இதே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை இல்லை, கரூரில் பட்ட பிறகும் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்க வேணாமா சார்? நீங்களே சொல்லுவீங்க. மக்களை சந்திக்கலைன்றதுக்கு திமுக இல்லைங்க, மக்களை சந்திக்கிறதுனா எனக்கு புரியலைங்க. ஒரு வீடாக வந்து அவர் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அவர் ஈரோட்டில் பேசினாரு, கொஞ்சம் இருங்க, 2 லட்சம் பேர்கிட்ட பேசுகிறாரு நேரடியாக. அந்த 2 லட்சம் பேருக்கு தான் அவர் மெசேஜ் போகுதுன்னு நினைக்கிறீங்களா?
1 கோடி பேர் டிவியில் பார்த்துட்டு இருக்கான். See, he is not speaking for that ஈரோடு alone. 234 தொகுதி. இப்போ நேற்று அந்த விழா நடந்து, தொடக்க விழா. நான் வந்து அங்கே போய் சும்மா ஒரு வாழ்த்துறைக்கு கூப்பிட்டாங்க. நான் அந்த கட்சியில் இல்லை, ஒரு விமர்சகர்ன்ற முறையில் என்னை கூப்பிட்டாங்க, ஒரு பத்திரிகையாளர் கூப்பிட்டாங்க, 2 பேர் போயிருந்தோம், பேசணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய இவர் மாதிரி செலிப்ரிட்டி மாரி நான் ஆகிட்டேன். ஸோ விஜய் கிட்ட போனாலே, விஜய் மேடையில் ஏறினாலே இவ்வளோன்னா அவருக்கு எவ்வளோ இது இருக்கும். அதனால் இது வந்து அவரை வந்து குறை சொல்லி மட்டும் பிரயோஜனம் இல்லைங்க. காவல்துறை வந்து ஏன் அவருக்கு அவங்க கட்சி மீட்டிங்க்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க? காவல்துறை வந்து பத்திரிகையாளரை சந்திக்க கூடாதுன்னு ஏதாவது அனுமதி இருக்குதா சார்? இல்ல பத்திரிகையாளரை சந்திக்கிறது வேற. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, மக்களை சந்திக்கலாம். நான் கேட்க வரேன், நான் அது புரியல உங்களுக்கு. இப்ப என்னன்னா, மக்களை சந்திக்க விடாம காவல்துறை தடுக்குது. எந்த காவல்துறையாவது வந்து விஜய் அவர்களை வந்து பத்திரிகையாளர் சந்திக்க கூடாதுன்னு தடுக்கிறாங்களா? இல்லையா? தாராளமா பத்திரிகையாளர் அதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. பத்திரிகையாளர்கள் போர்வையில இன்னைக்கு ஒரு பெண் நிறுவனம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு மீடியாவை. கம்ப்ளீட்டாக சபரீசன் கண்ட்ரோலில் தான் எல்லா சேனலும் இருக்குது. சமூக ஊடகங்கள்லேயே பெரும்பகுதி கூலி பட்டாளம் மாதிரி தான் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். நான் சொல்ல வேண்டியதை நேராக பொதுக்கூட்டத்தில் பேசுகிறேன். நான் என்ன சொல்லணுமோ அதை இப்போ இந்த விழாவில் கூட பேசினார். இந்த விழாவில் கூட அவர் என்ன கரெக்டாக சொன்னார். அவர் ஏன் எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்தார்னு அவர் ஒரு காரணம் சொன்னார். 77 அண்ணா இருந்த அந்த இடத்துல இது மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டாங்களேன்னு மக்கள் கண்ணீர் வடித்தாங்க. அந்த கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் உருவானது அதிமுகன்னு சொன்னார் 77. அதை தான் இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா, காமராஜ், அப்புறம் வந்து எம்ஜிஆர், இது மாதிரியான ஆட்கள் இருந்த இடத்துல 2017 ஒருத்தர் வந்தார். அவர் யாருன்னு தெரியும், இபிஎஸ். 2021 ஒருத்தர் வந்தார். இவங்கெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி பண்ணுறாங்களேன்னு மக்கள் வருத்தத்தில் இருக்காங்க. அந்த கண்ணீரை துடைப்பதற்காக உருவானது தான் தமிழக வெற்றி கழகம் சொன்னார். ஸோ அவர் கிளாரிட்டியாக இருக்காருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பாலிட்டிக்ஸில் அவருடைய கொள்கை என்ன, யார் எதிரிகள், மக்களுக்கு என்ன செய்யணும், அதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். இந்த அறிக்கையில் எல்லாம் வரும் பாருங்கள் நீங்கள். கண்டிப்பாக சார். தேர்தல் அறிக்கை வந்து எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 2 கட்சிகளும் மாறி மாறி கொடுக்க இல்லை, ஆரம்பிச்சாங்க. இவர் இன்ஸ்டால்மெண்ட்டில் பழனிசாமி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார தவணை முறையில். முதல் அறிவிப்பு வந்தது, இப்போ 2ஆம் கட்ட அறிவிப்பு வந்திருக்கு. அடுத்த திமுகவோடது என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். தாவேக்காவோடதுக்காக வந்து மக்கள் நிறைய பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, தொடர்ந்து வந்து மற்றொரு நேர்காணல் உங்களை சந்திச்சு பேசுகிறேன் சார். தேங்க்யூ சார்.